சற்றுமுன் வெளியான தகவல். பென்ஷன் மற்றும் குடும்ப பென்ஷன் வாங்குவோருக்கு ஒரு சிறப்பு முகாம் வந்துவிட்டது. தமிழ்நாடு அரசு அறிவித்த ஒரு முக்கியமான தகவல். அதை பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவருக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தொலைத்தொடர்பு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் ஜூன் 26ஆம் தேதியன்று நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள். தொலைத்தொடர்பு துறை தமிழ்நாடு வட்டம் மற்றும் பிஎஸ்என்எல் தமிழ்நாடு வட்டம், சென்னை தொலைபேசி வட்டம், தெற்கு பிராந்திய அலுவலகங்களில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வருகிற ஜூன் 26ஆம் தேதியன்று ஓய்வூதிய குறை தீர்ப்பு முகாம் சென்னையில் நடைபெறுகிறது. ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய குறைகளை அதற்காக படிவத்தில் பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் தொலைத்தொடர்பு கணக்குகள் இணை கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம் தமிழ்நாடு வட்டம், சென்னை 6,08,000 என்ற முகவரிக்கு தபால் மூலமாக அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்காக அல்லது jtc-capin.ccatn@nic.in என்ற மின்னஞ்சல் ஐடி மூலமாக சமர்ப்பிக்கலாம். எத்திராஜ் சாலை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள குறைதீர்ப்பு பெட்டியிலும் குறைகள் தொடர்பான கோரிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். இதனால் ஜூன் 14 குறைகளை தவிர்ப்பதற்கான கடைசி தேதியாகும். மாலை 6 மணி வரை மட்டுமே அவகாசம் உள்ளது. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் குறைகளை முன்பே சமர்ப்பித்து குறைகள் தீர்க்கப்படாமல் இருந்தால் மட்டுமே இந்த முகாமில் பரிசீலிக்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதற்காக இந்த குறைதீர்ப்பு முகாமில் நேரடியாக சமர்ப்பிக்கப்படும் குறைகள் பரிசீலிக்கப்படாது என்பதை நினைவில் கொள்ளவும். 2025 ஜூன் 1ஆம் தேதி நிலவரப்படி 6 மாதங்களுக்கு மேலாக நிலுவையில் உள்ள ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் தீர்வு தொடர்பான குறைகள் உள்ள ஓய்வூதியதாரர்கள் மட்டுமே இந்த முகாமில் பங்கேற்க முடியும். அதேபோல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் துறை சம்பந்தப்பட்ட கொள்கை விவகாரங்கள், மேப்பிங் கடிதங்கள், பிஎஃப் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அடையாள அட்டைகள் வழங்குவது ஆகிய சேவைகள் இந்த முகாம்களில் கிடைக்காது. அதேபோல பிபிஓ மாறுதல், ஓய்வூதிய ஒழுங்கின்மை தொடர்பான குறைகள் இந்த முகாமில் வரம்பிற்குள் வராது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களின் குறைகளுக்கான படிவத்தில் தேவையான விவரங்கள் இல்லாத மனுக்கள் தீர்வுக்கு பரிசீலிக்கப்படாது என்றும், அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் சங்கங்களின் பிரதிநிதிகள் ஓய்வூதிய குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் ஓய்வூதியதாரர்களின் குறைகளை ஓய்வூதியதாரர்கள் இல்லாத நிலையில் முன்வைக்க அனுமதிக்கப்பட்ட மாட்டார்கள். எனினும் படிப்பறிவற்ற ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் சிறு வயதினராக இருந்தால் அவர்களின் குறைகளை முன்வைக்க அங்கீகரிக்கப்பட்ட ஓய்வூதியர் சங்கத்தின் பிரதிநிதி அனுமதிக்கப்படுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. அனைத்து குறைகளும் தேதிக்கு முன்னர் பரிசீலிக்கப்பட்டு தீர்க்கப்படும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தகுதியான மற்றும் நிலுவையில் உள்ள இந்த குறைகளை பொறுத்தவரையில் ஓய்வூதியதாரர்களுக்கு விசாரணை நடைபெறும் இடம் மற்றும் இதற்கான நேரம் குறித்த விவரங்கள் குறுஞ்செய்தியாக, மின்னஞ்சல் அல்லது தபால் மூலம் தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 16 முதல் பைக் டாக்ஸிக்கு தடை.
ஓலா, ஊபர், ராபிடோ எதுவும் கிடையாது என்று கர்நாடகா அரசு அதிரடியாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கர்நாடகா மாநிலத்தில் பைக் டாக்ஸிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதனால் அந்த தொழிலை நம்பியிருக்கும் பல லட்சம் பேர் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பைக் டாக்ஸிக்கு தடை என்ற விஷயம் தமிழகத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தான் சாதகமாக அமையும் என கூறுகிறது. அது அது சரி, எதற்காக பைக் டாக்ஸிகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்ற கேள்வி எழலாம். இதற்காக கர்நாடகாவில் தற்போது அமலில் உள்ள சட்டங்களின் படி பைக் டாக்ஸிகள் என்பவை வர்த்தக ரீதி ரீதியிலான பயன்பாட்டிற்கு முறையாக வாகன அனுமதி பெறுவதில்லை. இது மோட்டார் வாகன சட்டத்தை மீறுவதாகும். இதனால் இந்த விவகாரம் பரபரப்பாக மாறி நீதிமன்றம் வரை சென்றது. கடைசியாக கர்நாடகா உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி ஜூன் 16ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் பைக் டாக்ஸிகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக மோட்டார் வாகன சட்டப்படி உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு உருவாக்க வேண்டும் என்று கூறி வழக்கை ஜூன் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்து உள்ளது. இதனால் ஜூன் 20ஆம் தேதி அனைத்து தரப்பினரும் பதிலளிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இன்னும் 2 நாட்களில் ஓலா, ஊபர், ராபிடோ உள்ளிட்ட நிறுவனங்களின் பைக் டாக்ஸிகள் கர்நாடகாவில் செயல்படாது. ஆட்டோ, பைக் உள்ளிட்டவற்றை தான் புக் செய்ய ஆட்டோ கேப் உள்ளிட்டவற்றை தான் புக் செய்ய முடியும். இந்நிலையில் ராபிடோ நிறுவனம் தன்னுடைய வாதத்தில் பைக் டாக்ஸிகளை தடை செய்வதால் கர்நாடகாவில் 6 லட்சம் பேரில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ராபிடோவை பொறுத்தவரை 75% ஊழியர்கள் தங்களுடைய முதன்மையான வருவாயாக பைக் டாக்ஸியை பயன்படுத்துகின்றன. அதாவது இவர்கள் மாதம் 35,000 ரூபாய் வரை சம்பளம் பெறுகின்றன. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாயை கேபன்களுக்கு, அதாவது டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு வழங்குகிறது. 100 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்துவதாக ராபிடோ நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் உயர்நீதிமன்ற இந்த வாதத்தை ஏற்கவில்லை. இடைக்கால நிவாரணம் கூட மாநில அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி வருவதாக தெரிவித்தால்தான் வழங்க முடியும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.